நிழலின் விலை. நீதிக்கதை. கடுமையான வெயிலில் நடந்து வந்த ஒரு வழிப்போக்கன் சோர்வாக ஒரு பெரிய மரத்தின் நிழலில் அமர்ந்தான். அப்போது அந்த மரத்தின் சொந்தக்காரன் வந்து கோபமாக கேட்டான், "இங்கே ஏன் அமர்ந்திருக்கிறாய்?" வழிப்போக்கன் சொன்னான், "வெயில் அதிகம், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன்." ஆனால் அந்த மனிதன் விடவில்லை. "இந்த மரம் என் சொத்து, அதன் நிழலும் என் நிலத்தில்தான் விழுகிறது. அதனால் நீ வாடகை கொடுக்க வேண்டும்" என்றான். வழிப்போக்கன் அதிர்ச்சி அடைந்தான். இருவரும் ஒரு பெரிய புத்திசாலி மனிதரிடம் நீதி கேட்கச் சென்றார்கள். அவர் அமைதியாக இருவரையும் கேட்டார். சிறிது நேரம் யோசித்தார். பிறகு ஒரு விசித்திரமான தீர்ப்பை சொன்னார். "சரி, அந்த வழிப்போக்கன் நிழலுக்காக பணம் கொடுக்கட்டும்" என்றார். அந்த நில உரிமையாளன் மகிழ்ந்தான். ஆனால் அவர் தொடர்ந்து சொன்னார், "ஆனால் அவன் கொடுக்கும் நாணயத்தின் ஓசை மட்டும் உனக்குச் சேரட்டும். நாணயம் அவனுக்கே திரும்ப கிடைக்கும்." அனைவரும் அமைதியாகி போனார்கள். நில உரிமையாளன் தலை குனிந்தான். அவனுடைய பேராசைக்கு அதுவே பதிலாக இருந்தது.